மெக்சிகோல இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமா ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கி இருக்கு இறந்து. இது வந்து ஒரு சுறா மீன் கடிச்சதுனால வந்து கரை ஒதுங்கி இருக்கு. மீன் இறந்தா கரை ஒதுங்கதான்டா செய்யும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மைதான். பட் மெக்சிகோல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இது கரை ஒதுங்கினதுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு வந்து நம்புறாங்க. இந்த ஃபிஷ் வந்து எப்பவுமே கடலோட மிகவும் ஆழமான பகுதியில மட்டும்தான் இருக்குமா. இப்ப வந்து இது சுறா மீன் கடிச்சதுனால தான் வந்து கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஃபிஷ் வந்து 2016 ஜப்பான்ல இறந்து வந்து கரை ஒதுங்கி இருக்கு. அப்படி ஒதுங்கி 2 நாள்ல வந்து ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமே வந்து ஜப்பானுக்கே ஒரு மிகப்பெரிய பேராபத்தா வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 2011 இதே மாதிரியே வந்து நிறைய மீன்கள் ஜப்பான்ல கரை ஒதுங்கி இருக்கு இறந்து. அதுக்கப்புறம் வந்து ஜப்பான்ல மறுபடியும் ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த ஊரையே வந்து அழிச்சிருக்கு. மாதிரியே ஜப்பான்ல அந்த மீன் எப்பப்பெல்லாம் வந்து கரை ஒதுங்குதோ அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேராபத்து வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஜப்பானோட மித்தாலஜில இந்த மீனை வந்து ரீகு நோ சுகாய் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா கடவுளின் தூதர் அப்படின்னு வந்து அர்த்தமா. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இது எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி கரை ஒதுங்குதோ அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய பேராபத்தா வருது அப்படின்னு வந்து நம்புறாங்க. அதனாலதான் மெக்சிகோல இருக்க மக்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பயத்துல இருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறம் எதனா ஒரு பேராபத்து வருமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஞ்ஞானிகளும் வந்து இதை வந்து நம்புறாங்க. ஏன் அப்படின்னா நிறைய டைம் வந்து இதே மாதிரியே நடந்திருக்கு. அந்த மீன் வந்து கரை ஒதுங்கி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேராபத்து வந்திருக்கு. அதனாலதான் நிறைய பேர் வந்து இதை நம்புறாங்க. மெக்சிகோல இந்த ஃபிஷ்னால ஒரு பேராபத்து நடக்குமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நான் எதை பத்தி ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க.